கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. போன 2 வீடியோவில் நம்ம பார்த்தோம். முதல் வீடியோவில் யெகோவாங்கிற வார்த்தையில் இருந்து எப்படி யெகோஷுவாங்கிற வார்த்தை அதுக்குள்ளே அந்த ரட்சிப்பின் பெயர் எப்படி அடங்கியிருக்குங்கிறத பார்த்தோம். 2வது யெகூதாவுக்கும் ஷுவாவுடைய மகளுக்கும் திருமணமாகும்போது அதில் எப்படி யெகோஷுவாங்கிற பெயர் வெளிப்படுதுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வேறொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். தாவீதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அது யாரை பற்றி சாட்சி கொடுக்கும்னா, கர்த்தர் சொன்னார் என்னை பற்றி சாட்சி கொடுக்கும். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் சாட்சி கொடுக்கும். ஒவ்வொரு எழுத்தும் அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கும். பாருங்கள், வேதம் குறைவற்றது. எந்த ஒரு குறைவும் நம்ம அதில் பார்க்க முடியாது. வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதில் நிச்சயமாக அதில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், கர்த்தர் சொன்னார் நான் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். நான் தான் அல்ஃபா, நான் தான் ஓமேகான்னு சொல்லி சொன்னார். அல்ஃபா ஓமேகா இந்த 2 எழுத்தை நம்ம பார்க்கும்போது இது கிரேக்க எழுத்து. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஐ ஆம் A to Z அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் யார் அப்படின்னா அவர் தான் A to Z, எல்லாமே அவர் தான். அதே இது எபிரேய மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலீஃப் அண்ட் தாவுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எபிரேய எழுத்தில் முதல் எழுத்து அலீஃப், கடைசி எழுத்து தாவ். கிரேக்க மொழியில் முதல் எழுத்து அல்ஃபா, கடைசி எழுத்து ஓமேகா. அதே போல் எபிரேய எழுத்து முதல் எழுத்து அலீஃப், கடைசி எழுத்து தாவ். அதாவது நான் எபிரேயரில் சொல்ல போனால் நான் அலீஃபும் தாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது வரும். இவர் தான் அலீஃப், இவர் தான் தாவ். அதாவது முதல் எழுத்தும் இவர் தான், கடைசி எழுத்தும் அவர் தான். அல்ஃபா இந்த அலீஃபை பற்றி நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அந்த அலீஃப் யாரை குறித்து சாட்சி கொடுக்கும்னா அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கும். தாவ் அப்படிங்கிற இந்த கடைசி எழுத்தை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அதுவும் யாரை பற்றி சாட்சி கொடுக்கும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சாட்சி கொடுக்கும். பாருங்கள், வேதம் சொல்லுது ஒரு வசனம், சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் முதலாவது எழுத்து கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதில் மேலே உள்ள எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தை நீங்கள் பாருங்கள், அலேஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அலேஃப் இது எபிரேய எழுத்து. இந்த 119 சங்கீதத்தில் ஒவ்வொரு 8 வசனத்துக்கு பிறவும் இப்படி ஒரு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. இது என்ன எழுத்துனா எபிரேய எழுத்து. பார்த்துடுங்க, இந்த கிட்டத்தட்ட 22 எழுத்துக்கள் இருக்குது. இதில் முதல் எழுத்து அலேஃப், கடைசி எழுத்து தாவ். இதுதான் தாவ். அது 169ஆம் சங்கீதத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கும். இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் சொன்ன வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகள். அப்போ இந்த எழுத்துக்களும், அதாவது அலேஃப்ங்கிற எழுத்தும் தாவுங்கிற எழுத்தும் கூட யாரை பற்றி சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் சாட்சி கொடுக்கணும். பாருங்கள், அதனால தான் நம்ம எபிரேய எழுத்தை நம்ம முக்கியமாக இப்போ 2 வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இது 3வது வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த யெகோஷுவாங்கிற வார்த்தை தாவீதுங்கிற அந்த பெயருக்குள்ளே எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசித்தமானால் அதில் வேதம் சொல்லுது, பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். இங்கே தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம். தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாலை ஆறுதல் சொல்லி, தாவீது தன்னுடைய மனைவியாக பெத்செபாலுக்கு ஆறுதல் சொல்கிறான். தாவீதுங்கிற வார்த்தையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா
தமிழில் நம்ம தாவீதுன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் டேவிடுன்னு சொல்லுவோம். அதே இது நீங்கள் எபிரேய மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவூத்னு சொல்லுவாங்க. இந்த தாவூதுங்கிறதுக்கு டேவிடுங்கிறதுக்கு 3 எழுத்து தான் உண்டு. முதல் எழுத்து வந்து தா, அதாவது தாலத். ரெண்டாவது வாவ், அதாவது தாவூ தாவூ அப்படின்னு வரும். தா, இது நான் சொன்னேன், ஆணி வந்து ஓ போட்டு உச்சரிப்பாங்க, இல்லாட்டி யூ போட்டு உச்சரிப்பாங்க. தா, இது வந்து வாசல். அடுத்தது ஆணி. அடுத்தது இன்னொரு முதல்ல தா, அது முதல் வாசல். அடுத்தது ஆணி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இங்கே நீங்கள் தாலத்தை பார்க்கலாம், அதாவது வாசலை நீங்கள் பார்க்கலாம். தாவீது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு 3 எழுத்து தான் உண்டு. அந்த எழுத்து வந்து தாலத், வாவ், தாலத். இந்த எழுத்துக்களில் 2 வாசல் இருக்கு. அந்த போன இடம் நம்ம பார்த்தோம், யெகூதா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் வந்து எப்படி யெகூதாவுடைய வாழ்க்கையில் ஷுவாவுடைய மகள் பிரவேசிக்கிறா, அது எப்படி பிரவேசிக்கிறா, வாசல் வழியாக பிரவேசிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் வாசல், இந்த வாசல் வழியாக தான் பிரவேசிக்கிறா. அதே போல் இந்த தாவூத் அப்படிங்கிறதுல என்னப்பா இப்போ என்ன 2 வாசல் இருக்குது பாருங்கள். ஒரு வாசலில் 2 வாசல் இருக்குது. அதாவது ஒரு வாசல் வழியாக மணவாளன் பிரவேசிக்கணும், இன்னொரு வாசல் வழியாக மணவாட்டி பிரவேசிக்கணும். ஏன் மணவாளன் மணவாட்டி பிரவேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்குது பாருங்கள். அந்த அர்த்தத்தை நம்ம அடுத்த செஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த 2 வாசல் வழியாக, ஒரு வாசல் வழியாக மணவாளன் உள்ள பிரவேசிக்கிறார், 2வது வாசல் வழியாக மணவாட்டி உள்ள என்ன செய்கிறார், பிரவேசிக்கிறார். மணவாளன் யார்? யாவாகிய தேவன் தான் நம்மளுக்கு மணவாளன், அதாவது யெகோவா தான் நம்மளுக்கு மணவாளன். யெகோவாவினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது அப்படின்னா யாவாகிய தேவன். அதுதான் அடிக்கடி நம்ம அல்லேலூயா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அநேகர் தன்னுடைய பெயருக்கு பின்னால் கூட அந்த யாங்கிற வார்த்தை என்ன செய்கிறாங்க, இணைக்கிறாங்க. ஜக்கரியா, சஃபனியா, மல்கியா, இப்படி என்ன செய்வாங்கன்னு நினைப்பாங்க. வந்து நம்ம மணவாளனுடைய பெயர். மணவாளன், மணவாட்டி, இந்த 2 பேருடைய இணைப்பு என்ன செய்யணும் அதில் வருது. இந்த வாசல் வழியாக மணவாளன் பிரவேசிக்கிறார், இந்த வாசல் வழியாக மணவாட்டி என்ன செய்கிறார், உள்ள பிரவேசிக்கிறார். இப்போ பாருங்கள், இன்னொரு நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:24 பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சிபாலுக்கு ஆறுதல் சொல்லி, தாவீது, பத்சிபால், இந்த 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாவீதை பற்றி நம்ம பார்த்து தாவீதுக்கு 3 எழுத்தா உண்டு. அதுமாதிரி பத்சிபாலுக்கு வந்து அவள் பேர் இன்னொரு பேர் இருக்குது பார்த்துடுங்க, இன்னொரு விதமாக தான் சொல்லுவாங்க பாருங்கள். 1 நாளாகமம் 3:5 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்ஷுவால் இடத்தில், அங்கே பெத்ஷிபால்னு பார்த்தோம், இங்கே பத்ஷுவால் இடத்தில் சிமியா, சோபாப், நாதான், சாலோமோன் என்னும் 4 பேரும் பிறக்கிறாங்க. அந்த பத்ஷிபாவுக்கு பத்ஷுவா அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. பத்ஷுவா அப்படின்னா பாருங்கள், எல்லாத்துக்கும் எபிரேய மொழியில் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பத்ஷுவா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஷுவாவுடைய மகள். நம்ம போன தடவை யெகூதா வந்து ஷுவாவுடைய மகளை தான் திருமணம் முடித்தான். இங்கேயும் நீங்கள் பாருங்கள் எப்படி கர்த்தர் அந்த வார்த்தைகள் எப்படி பொருத்தி வச்சிருக்கிறா பாருங்கள். இவ பேரும் பத்ஷுவா தான், ஷுவாவுடைய மகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது ஐஸ்வரிவானுடைய மகள் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ பத்ஷுவா தாவீதுனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறா, உள்ள பிரவேசிக்கிறார். அதாவது ஷுவாவுடைய மகள் இப்போ தாவீதுனுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்கிறா, பிரவேசிக்கிறார். எந்த வாசல் வழியாக பிரவேசிக்கணும், இதுதான் வாசல். கர்த்தர் சொன்னார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவனுடைய இருதயத்தில் யார் இருக்கா அப்படின்னா அதே தேவன் தான் இருக்காது. எந்த வாசல் வழியாக, இந்த வாசல் வழியாக தான் போகணும். பாருங்கள், இந்த தாவீது எப்படி யெகூதாவுக்கும் ஷுவாவுடைய மகளுக்கும் திருமணம் நடத்துதோ, ரெண்டு பேரும் பாருங்கள், ஷுவாவுடைய மகள் யெகூதாவுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது வாசல் வழியை பிரவேசித்தாலோ, அதே போல் தாவீதுனுடைய வாழ்க்கையில் இந்த பத்ஷுவா, அதாவது ஷுவாவுடைய மகள் இப்போ என்ன செய்கிறான்னா இந்த வாசல் வழியை என்ன செய்கிறா, இப்போ பிரவேசிக்கிறார். ஷுவாவுடைய மகள் உள்ள பிரவேசம். ஷுவாவுடைய மகள் யார், நம்ம தான். ஐஸ்வர்யம், அதாவது ஷுவா அப்படின்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஐஸ்வர்யவானுடைய மகள் யாருன்னா நம்ம தான்.
இந்த ஐஸ்வர்யவான் யார்? அதான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய மகள் இப்போ என்ன செய்யறாருன்னா அந்த வாசல் வழியா உள்ள என்ன செய்ய பிரவேசிக்கிறார். கடைசி ஆடு உள்ள பிரவேசிக்கும் போது அந்த வாசல் என்ன செய்யப்படுது? அடைக்கப்படுது. இந்த வாசல் இங்க என்ன செய்யப்படுது? அடைக்கப்படுது. அங்க உள்ள பிரவேசித்தது யாது? ஷுவாவுடைய மகள். ஷுவாவுடைய மகள் என்ன செய்ய பிரவேசிக்கிறார். இந்த வாசல் வழியை யார் உள்ள பிரவேசிக்கிறார்? யாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? உள்ள பிரவேசிக்கிறார். மணவாளன் உள்ள பிரவேசிக்க இந்த வாசல் வழியா மணவாட்டி என்ன செய்யறா? உள்ள பிரவேசிக்கிறார். மணவாளனும் மணவாட்டி உள்ள பிரவேசிச்ச பிறகு அங்க வாசல் என்ன செய்யப்படுது? அடைக்கப்படுது. இந்த வாசல் வழி யார் போனா? யாவாகிய தேவன் போயிருக்கிறார். இந்த வாசல் வழி யார் போயிருக்கிறார்? ஷுவாவுடைய மகள் உள்ள பிரவேசிக்கிறார். இந்த ஆணி என்ன சொல்லுவாங்கன்னா ஓன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேரை நீங்க பாருங்க, யெகோஷுவா அப்படின்னு சொல்லி வரும். இது யாரு? நம்மளுடைய தேவன். கர்த்தர் சொன்னார் தாவீதை பார்த்து, உனக்கு பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். பெரியோர்கள்னா யார்? பெரியவர் யார்? எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் நம்மளுடைய தேவன். அந்த பெயரை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார் பாருங்க. மறைமுகமாக வைத்திருக்கிறார். தாவீது அப்படின்னு சொல்லும் போது அந்த தாவீதுங்கிற வார்த்தையில் யெகோஷுவாங்கிற வார்த்தை அங்கே அடங்கியிருக்கு பாருங்க. பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நினைச்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. தாவீதும் பத்ஷுவாவுக்கும் திருமணமாகும் போது யாருடைய பெயர் அங்கே வருது பாருங்க? யெகோஷுவாவுடைய பெயர் அங்கே நினைச்சது வருது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், நான் தாவீதின் குமாரன். அவர் யாரு? தாவீதின் குமாரனா இருக்கிறார். அதனால தான் தைரியமாக தாவீதின் குமாரன் சொல்லி சொல்கிறார் பாருங்க. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் யாருடைய பெயர் அடங்கியிருக்கு பாருங்க? யெகோஷுவாவுடைய பெயர் என்ன செய்து அடங்கியிருக்குது. இந்த வாசல் வழியா மணவாளன் யாவாகிய தேவன், இந்த வாசல் வழியா ஷுவாவுடைய மகள் பிரவேசிக்கிறார். இந்த ஆணியை தான் என்ன சொல்லி உச்சரிக்கிறோம்? ஓன்னு சொல்லி உச்சரிக்கிறோம், யெகோஷுவா. சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய நாமம் எங்கெல்லாம் அடங்கி இருக்குது. இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான், யாதும் ஹேயும் சேர்ந்தது தான் யா அப்படின்னு நம்ம பார்த்தோம். போன தடவை நம்ம பார்த்தோம். இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான் யா. இது ஷுவா. இந்த 4 எழுத்து சேர்ந்தது ஷுவா. இது என்னது? ஓ, யெகோஷுவா அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. இந்த ஆணி என்ன செய்யுது அப்படின்னா மணவாளனையும் மணவாட்டியும் என்ன செய்யுது? இணைக்குது. பவுல் சொல்லும்போது சொன்னார், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 20-21 அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செய்யறார்? அடைப்பட. சிலுவை என்னது? தான் ஆணி. சிலுவையில் கிறிஸ்து இருக்கிறார். அவரோடு கூட நானும் என்ன செய்யப்படுறேன்? அறையப்படுறேன். யாரு? ஷுவாவுடைய மகளும் என்ன செய்யணும்? இந்த மணவாளனும் மணவாட்டியும் சந்திக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த ஆணி தான். சிலுவை தான் அந்த இடம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் அந்த மணவாளனை சந்திக்கணும் அப்படின்னா சிலுவை தான் அந்த இடம். அந்த இடத்துல நீங்களும் அங்க பலியாக அந்த 2 பலியை ஒன்னாகும் போது கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த காரியம், அதாவது இந்த தாவீதுங்கிற வார்த்தையிலிருந்து எப்படி யெகோஷுவாங்கிற வார்த்தை வருதுன்னு நம்ம பார்த்தோம். யெகோஷுவாங்கிற வார்த்தை எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். இன்னைக்கு எல்லா மொழிகளையும் விதவிதமாக நம்ம கூப்பிடுறோம். தமிழில் இயேசுன்னு சொல்லி கூப்பிடுறோம், ஹிந்தியில் ஈஷுன்னு சொல்லுவாங்க, அதேமாரி இங்கிலீஷில் ஜீசஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அசாம் கொங்கனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஸ்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கேரளாவில் மலையாளத்தில் வந்து ஈசோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு விதமாக நம்ம இயேசப்பாவை கூப்பிடுறோம். ஆனால் உண்மையான பெயர், இந்த ஒரிஜினல் பெயர் என்ன பெயர் அப்படின்னா ஹீப்ரூவில் யெகோஷுவா அப்படிங்கிற பெயர். அதில் 7 எழுத்து அடங்கி இருக்குது. 7 வந்து பரிபூரணத்தை குறிக்குது. இந்த பெயர் புனிதமான ஒரு பெயர். பாருங்க, இந்த பெயரை யாரும் களங்கப்படுத்தாதீங்க. கர்த்தர் களங்கப்படுத்தும் விட மாட்டார். கர்த்தர் பெரியவர். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பார்த்துடுங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கலும் அவைகளே. யாரை குறித்து சாட்சி கொடுக்குமா? யெகோஷுவாவை பற்றி அது சாட்சி கொடுக்கும். ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது யெகோஷுவா பற்றி அது என்ன செய்யும்? சாட்சி கொடுக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் என்னை கூப்பிடலாம். நான் உங்களுக்கு பதில் கொடுக்க, நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் எப்போ உங்களுக்கு மனசில் இந்த கேள்வி வருதோ அந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோஷுவா மேசியா நாமத்துக்கு ஆமென்.